நம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்காய் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். முதலாவது கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபொழுதும் கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன். ஆனால் அதிகாலையில எழுந்து உம்மை தேடுகிற பிள்ளைகளாகவும், ஆண்டவரே அதிகாலையில எழுந்து உம்முடைய வசனத்தை கேட்க அதன்படி நடக்க எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொன்ன சங்கீதத்திலே கர்த்தர் அநேக காரியங்களை இந்த நாளில இந்த நேரத்துல பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆண்டவரை ஆஸ்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். பேசுகிற தாசனை மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து வெளியேற்பட்டு நம் செபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். இதுல கலந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தர் தாமே ஆண்டவரை ஆஸ்வதிப்பாராக. சங்கீதம் தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 7வது சங்கீதம் 1-17 வசனங்கள் வரை நாம் பார்க்க போறோம். இதுல 1-7 வசனங்கள் தலைப்பு பொய்யான குற்றச்சாட்டப்பட்டவன் ஜெபம் அல்லது நீதிக்கான ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். அதுல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய செயல்கள் துன்மார்க்குடைய கர்த்தரை துதிப்பது என்று 8 கடைசி வரைக்கும் நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களை வாசிக்கும் போது தாவீதுனுடைய வாழ்க்கையில அந்த முதல் ஒரு தலைப்பு அல்லது முகவரி கொடுக்கப்பட்டிருக்குது. பென்யமீன் ஆகிய கூசி என்பவனுடைய வார்த்தை நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீகான் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது எதற்கு எழுதப்பட்டது என்பது முக்கியம். இந்த தலைப்புல இந்த முதல் இது பென்யமீன் ஆகிய போடப்பட்டிருக்குது. பென்யமீன் என்று சொன்னால் நமக்கு முதல் ராஜாவாகிய சவுலை குறித்து தான் நமக்கு ஞாபகம் வரும். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா சவுல் ராஜாவாக அனுப்புவது தாவீது பென்யமீன் கோத்திரம் என்று சொல்லி நமக்கு தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையிலே கோலியத்தை வெற்றி பெற்ற பிறகு, கோலியத்தை ஒரு வெற்றி ஜெயமாக கொடுத்த பிறகு தாவீது கொன்றது 10,000, சவுல் கொண்டது 1000 என்று சொல்லி பாடின பிறகு சவுல் ராஜாவுக்கு தாவீது மேலே பொறாமை கொண்டான், அவன் மேல் எரிச்சல் கொண்டான். சவுல் ராஜா தாவீதை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய இருதயத்திலே பொறாமை கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சவுல் ராஜாவான பிறகு மரித்த பிறகு 8 வருஷமான பிறகு தாவீது 8 வருஷம் கழிந்த பிறகு தாவீது ராஜாவாக மாறுகிறான். பென்யமீன் கோத்திரத்திலே அப்சலோம் நமக்கு தெரியும். அப்சலோம் தாவீதுடைய மகனாக இருந்தாலும் தாவீதுக்கு விரோதமாகத்தான் எழும்புகிறான் என்று சொல்லி பார்த்தோம். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் விரோதமாக போராட்டங்கள், வெற்றி தாவீதுக்கு கிடைக்கிறது. அந்த சமயத்திலே தாவீது வனாந்தரத்திலே தப்பி ஓடும் பொழுது சோபா என்ற அவரும் இவனுக்கு விரோதமாக எல்லாருடைய ரத்தப்பையும் தாவீது மேலே வரணும், அவன் பகைத்தான், அவன் சபிக்கிறவனாக காணப்படுகிறான். இந்த சோபா அவனும் பென்யமீன் கோத்திரத்தான். இந்த பென்யமீன் கோத்திரமே தாவீதுக்கு ரொம்ப விரோதமாக எழும்பி விட்டது. தாவீதுக்கு விரோதமாக பேசுறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். வழியிலே தப்பி ஓடும்போது வழியிலே ஒரு மனுஷன் அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த கூஸ் என்பது வேதத்திலே நமக்கு யார் என்று தெரியவில்லை, இங்கே போடப்பட்டிருக்குது. இவனும் பென்யமீன் கோத்திரத்தான் என்பதுதான். இவனும் தாவீதை குறித்து தவறாக கூற்றுப்பாடாக இருக்கிறான். அவனோட வார்த்தை சரியில்லை, தாவீதுக்கு விரோதமாக எழுப்பினான் என்று சொல்லி அந்த இன்ட்ரோடக்ஷன் அல்லது அந்த தலைப்பை நாம் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தாவீது பொய்யான குற்றச்சாட்டப்பட்டதற்கு அவன் ஜெபம் பண்றான். பகைத்த துன்மார்க்கன் தன் மீது குற்றம் சாட்டப்பட்ட தேவனிடத்தில் நியாயம் தரும் என்பதற்காக ஒரு ஜெபம். ஒரு அருமையான, நம்மை குற்றம் சாட்டும் போது, நமக்கு விரோதமாக பேசும் பொழுது, நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தன் மீது குற்றம் சாட்டப்பட்டதை தாவீது யாரையும் மற்ற பற்றி பேசாமல் தன்னைத்தானே அவன் சோதித்தறிந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன் குற்றத்தை அவன் உணர்கிறான், தன் குற்றத்தை சோதித்து பார்க்கிறான். சங்கீதத்திலே நம்ம வாசிக்கும் போது 130 சங்கீதத்திலே வாசிக்கும் போது அவன் சோதித்தான். சோதித்த பிறகு கர்த்தர் உத்தமன் என்று விளங்கின பிறகு கர்த்தர் அவனை நீதிமான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
அந்த சோதித்தறியது நம்ம முக்கியம். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நம்ம மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றத்தை நம்ம என்ன பண்ணணும், உணர வேண்டும். அதை நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி என்னை பார்த்து நித்திய வழியில என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி நம் சங்கீதங்களிலே நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இந்த 7வது சங்கீதம் 1-7 வரைக்கும் ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டது. அது பொய்யான குற்றச்சாட்டப்பட்டவன் என்று ஜெபம். தாவீது சொல்றாரு 1வது வசனத்துல 2வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது, ஒரு விடுவிக்கப்பட்ட ஒரு வேண்டுதல் அல்லது எனக்கு விடுதலை வேண்டும், என் எதிராளி எனக்கு விரோதமாக குற்றம் சாட்ட பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவர் ஜெபிக்கிறார். சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வாசிக்கும் போது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு எல்லோருக்கும் என்னை விலக்கி இரட்சியும், சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை குடித்து கொண்டு போய் விடுவிக்கிறார், இல்லையாமல் அதை பீறியபடினால் என்னை தப்புவியும். பாருங்க, என்னை தேவனே கர்த்தாவே உம்மை நோக்கி நம்பி இருக்கிறேன், என் தேவனே கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துவர்களுக்கு எல்லோருக்கும் என்னை விலக்கி என்னை ரட்சியும் என்று சொல்றார். எனக்கு விரோதமாக வருகிறவர்களே, எனக்கு விரோதமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை ரட்சியும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு நீதிக்கான ஒரு ஜெபம் ஒரு ஜெபிக்கிறார். துன்பப்பட்ட ஒரு வேலையில, பொய்யான ஒரு குற்றச்சாட்டு வேலையில ஒரு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 3:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் தவறு செய்திருந்தால், 3வது வசனத்திலிருந்து 4வது வசனத்திலே வாசித்தியா, நான் தவறு செய்திருந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 3:5. 6-9 பாத்தீங்கன்னா நீதிக்கான வேண்டுதல். 7-13 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா தேவனுடைய செயல்கள். 14-16 வாசித்தீங்கன்னா துன்மார்க்கினை முடிவு. 17வது வசனத்தை பாத்தீங்கன்னா நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தன் செய்த தவறுகளாக குற்றம் சாட்டப்பட்ட வந்தபோது வேதனையோடு தாவீது பாடிய ஒரு பாடல் தான் இந்த 7வது சங்கீதம். நீங்க 3:6 நீங்க வாசிக்கும் போது, வேதனையுடன் பாடிய போதிலும் கர்த்தரை நம்பி இழக்காதபடிக்கு ஆரம்பத்திலே கூறியதை போல எந்த சூழ்நிலையும் அவன் கர்த்தரை நம்பிக்கையா இருந்தான். இங்கே 3:6 நீங்கள் வாசிக்கும் போது, என் தேவனே கர்த்தாவே நான் இதை செய்தது என் கைகள் நியாயம் கேட்டு இருக்கிறோம், என்னோடு கூட சமாதானமா இருந்தவர்களுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்களை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். பாருங்க, இங்க தன்னுடைய வேதனையோடு சொல்றார், கர்த்தரிடத்துல போய் ஜெபம் பண்றார். மனுஷங்கிட்ட இல்ல, அவர் ஒரு ராஜா வனாந்தரத்திலே ஓடி அலைந்து திரும்பி இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாயத்தீர்ப்பை நியமித்து இருக்கிறேன். 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், எனக்காக நியாயத்தீர்ப்பை நியமித்து வைத்திருக்கிறேன். நான் ஒரு குற்றமும் செய்யாமல் எனக்கு அநேக குற்ற சுமந்தி என்னை பழிவாங்க நினைக்கிறார்கள். அதனால் நான் உம்மிடத்திலே நான் நீதி கேட்கிறேன், உம்மிடத்திலே விண்ணப்பிக்கிறேன், உம்மிடத்திலே என்னுடைய குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி தாவீது ஒரு அருமையான ஒரு நீதிக்கான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்க 7 வாசிக்கும்போது 4வது வசனத்தில் திரும்ப நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சங்கீதம் வாசனம். அந்த 4வது வசனத்தில், என்னோடு சமாதானமா இருந்த எனக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்களை கொள்ளையிட்டதும் உண்டானால். இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நன்மைக்கு தீமை செய்வது கொடுமை, நன்மைக்கு தீமை செய்வது கொடுமை, நன்மைக்கு நன்மை செய்வது மனித பண்பு. நன்மைக்கு நன்மை செய்வது மனிதனுடைய பண்பு, நன்மைக்கு தீமை செய்வது கொடுமை என்று சொல்லி பார்க்கிறோம். தீமைக்கு நன்மை செய்வது கிறிஸ்துவனுடைய கடமை. ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ரோமர் 12 கடைசியிலே போடப்பட்டது போல நம்ம முடிந்த அளவு நன்மை செய்வோம், தீமை செய்யாம இருப்போம். நன்மை செய்வர்களுக்கு அது மனிதனுடைய பண்பு அல்ல, நன்மை செய்வதுதான் நம்முடைய பண்பு. தீமைக்கு நன்மை செய்வது கிறிஸ்துடைய பண்பு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில வாசிக்கும் போது, என்னோடு கூட சமாதானமா இருந்தார்கள் எனக்கு தீமை செய்தார்கள், என்னோடு கூட இருந்தவர்கள் எனக்கு தீமையா இருந்தால் என்னை எல்லாரும் கைவிட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லிதான் அவருடைய ஜெபமாக இருக்கிறது. மத்தேயு 5:44 நம்ம வாசிக்கும் பொழுது,
நம்ம வாசிங்க, நமக்கு விரோதமா இருக்கணும், நமக்கு அவர்களுக்காக நம்ம என்ன பண்ணுமா, சத்துருக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அதனால நாம் முடிந்த அளவு தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்வோம். கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பிக்கிறோம், ஆண்டுக்காக நம்ம வைராக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முடிந்த அளவுக்கு நான் நன்மை செய்வதுதான் நன்மை செய்வதுதான் நல்லது. தீமை ஒருபொழுதும் யாருக்கு நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இந்த மத்தேயு 5:44 வாசிக்கும் போது, நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக சபிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில நம்ம அவர்களுக்காக நன்மை செய்வர்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நம்ம ஜெபம் பண்ண வேண்டும், அவங்களுக்காக நம்ம உதவி செய்ய வேண்டும். நிந்திகளாக அவங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துக்கு அன்பானவர்களே, நம்ம அதிகமாக மற்றவர்களை பற்றி நம்ம பேசாதபடிக்கு நம்ம மற்றவர்களுக்காக நன்மை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 7ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நியாயம் செய்யும் போது கர்த்தரிடத்தில் வேண்டுதல். தாவீது மற்றவர்களுக்காக தவறாக நன்மை குற்றம் சாட்டுகிறான். நாம் என்ன செய்கிறோம், திரும்பித்தக்கதாக கர்த்தரிடத்திலே விண்ணப்பிப்பது நன்று. நம்மை பற்றி மற்றவர்கள் குற்றம் சுட்டும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, நம்ம கர்த்தரிடத்துல போய் விண்ணப்பம் செய்ய வேண்டிய 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, நீ நீதியின்படி எண்ணில் உள்ள உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும் சொல்லி ஒரு நியாயத்தை கேட்கிறார். 8ல இருந்து கடைசி வரைக்கும் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 9வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, தேவன் மனிதன் எண்ணங்களையும் அவனுடைய சுபாவங்களையும் அறிந்திருக்கிறார். 9வது வசனத்துல எங்களை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்குடைய செய்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்தும் வீராக நீ நீதி உள்ளவராக இருக்கிறீர். தேவேர் இருதயங்களை உள்ளந்திரங்களை சோதித்து அறிந்தார். நம்முடைய இருதயத்தை உள்ளந்திரியங்களையும் கர்த்தர் நம்ம சோதித்து அறிகிறார். நம் பார்வைக்கு நல்ல ஒயிட் ஷர்ட் ஒயிட் போட்டிருக்கலாம், ஒரு நல்ல ஒரு மனிதனை போல நம்ம காமிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய பார்வைக்கு துன்மார்க்குடைய பல்லாங்கு ஒழிய பண்ணுவார். துன்மார்க்கமான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. துன்மார்க்கம் ஒரு நாளைக்கு ஒழிந்து போயிடுவான், அவனுக்கு சரிதிலே மரணம் வரும். சங்கீதம் 1:1 வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய ஆலோசனை, துன்மார்க்கமான காரியத்துல அவங்க அந்த இடத்துல பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீங்க உட்காராத இருங்க, அப்படிப்பட்ட துன்மார்க்கமான இடத்துல நீ விட்டு நீ என்ன பண்ண விலகுங்கன்னு தான் சொல்லப்பட்டு 9வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவன் மனிதனின் எண்ணங்களையும் அவருடைய சுபாவங்களையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பாவத்திலே வாழ்கிறவர்கள் நம்மளை குறை இருந்தால் அதை சீராக்குவார். பாவத்திலே நம் செய்து கொண்டே இருக்கும்போது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தை விட்டு இங்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லிதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. ஒருவேளை நம்மளே குறை இருந்தால் அதை சீராக்குவார். யாருக்கிட்ட வருதுன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு தாவீதை போல ஒரு நீதிக்கான ஒரு ஜெபம், குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஜெபம், ஆண்டுடைய சமூகத்துல வந்து அவன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது ஒரு ஜெபம். இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு அவருக்கு விரோதமாக எழும்பினார், அவருடைய மகனே அவனுக்கு விரோதமாக எழும்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்மில் குறையை எல்லாரிடத்துல குறை உண்டு, குறை இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. அந்த குறையை திருத்துவதுதான் மனிதனுடைய இயல்பு. அதை சுட்டி காட்டும் போது நம்ம மனம் திரும்பும் போது அல்லது ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். துன்மார்க்கமான வாழ்க்கையில வாழாதபடிக்கு நம்ம என்ன பண்ண மனம் திரும்ப ஆண்டவர் ஒரு நாளைக்கு நீதிமானை ஸ்திரப்படுத்துவார். நீதி உள்ளவராக தேவன் இருதயங்களை உள்ளந்திரங்களை சோதித்து அறிவார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய அப்படிதான் இருந்தது. மனுஷன் வந்து அவருடைய பக்கம் ஒரு ராஜா தவறு செய்திருப்பான், அவன் குற்றம் சுமந்திருப்பான். அந்த பென்யமீன் கோத்திரத்தாரவே இவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய கர்த்தர் வந்து நம்ம ஆண்டவர் வந்து என்னை நேசிக்கிறார், என் இருதயத்தை பார்க்கிறார், மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வேதத்திலே அநேக இடங்களை பார்க்கும்போது, சகையுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவன் ஆயக்காரன், ஒரு வரி வசூலிப்பவன், கர்த்தருக்கு விரோதமாக இருந்தவன். ஆனால் ஒரு நாள் கர்த்தரை பார்க்க வேண்டும் சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, வாஞ்சை இருந்தது. எப்படியாவது இயேசு கிறிஸ்தை பார்க்க வேண்டும், அவர் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களா இந்த உலகத்திலே சுற்றி திரிகிறார், அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வேண்டும் சொல்லி சகையுடைய வாழ்க்கையில ஒரு ஆசை இருந்துச்சு. துன்மார்க்கன் தான். அநேகருடைய வாழ்க்கையிலே அவன் வரி வசூலிப்பான், வட்டி வசூலிப்பான், அநேகருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் கூட அவனுக்குள்ள ஒரு இருதயம் செம்மையா இல்லை. கர்த்தரிடத்துல எப்படியாவது போய் இயேசு கிறிஸ்தை பார்க்க வேண்டும்,
ஆண்டவர்கிட்ட போய் பார்க்க வேண்டும், நம்ம பார்க்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இருக்கு அந்த ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு, அந்த வாஞ்சை அவனுக்குள்ள இருந்துச்சு. சகையுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தை அந்த அந்த அவன் செய்த அந்த தவறுகளை எப்படியாவது ஆண்டவர்கிட்ட சுட்டி காட்ட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் சொல்லி அந்த ஆசை இருந்ததுனாலே அவன் ஆண்டவர் எப்படியாவது பார்க்க வேண்டும் சொல்லி சகை தன்னுடைய அந்த வழியை வரும்போது காட்டு மரத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்தை பார்க்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது, சகையவே நீக்கி கீழே இறங்கி வா, உங்க வீட்டுல நான் தங்க போறோம் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் சொன்னான். நான் ஒரு பாவி, நான் ஒரு துன்மார்க்கன், என்னை அவர் நேசிப்பாரா, என்னைய வீட்டுக்கு வருவாரா, என்னோட கூட அவர் போஜனம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் திருப்பி சொன்னான், என்னிடத்துல இருக்கிறது நான் யாருக்கிட்டாவது அநியாயமா வாங்கியிருந்தாலும் நான் திருப்பி கொடுத்துடுறேன் ஆண்டவரே சொன்னான். இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்ன உடனே சகையுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அதே போல நம்ம இருதயத்தில குற்றம் உள்ளவர்களாத இல்லாதபடிக்காக நம்ம வாழ வேண்டும். நல்ல ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில, ரட்சிக்கப்பட்டவுடைய வாழ்க்கையில, ஒரு மனம் திரும்புடைய வாழ்க்கையில தாவீதுக்கு விரோதமாக வரும்போது கூட அவன் செய்த என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தான், ஆனால் கூட ஆண்டவர்கிட்ட ஒரு நீதிக்கான குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இங்க 11-12 வருஷங்கள் 2 வருஷங்களை வாசிக்கும் போது, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சிலங்கொள்ளுகிற தேவன். பாருங்க, பாவிகள் மேல சிலங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 7:12-13 வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் மீது தேவன் நாள்தோறும் கோபம் கொண்ட போதிலும் அவர் மனம் திரும்புவதற்காக வாய்ப்பு அளிக்கிறார், ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், வாய்ப்பு அளிக்கிறார். 2வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, அவர் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்திலே கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சிலங்கொள்கிறவர். அவர் நியாயாதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நாளைக்கு நியாயம் தீர்ப்பார். இந்த காலகட்டத்துல நமக்கு இறக்க குணமுள்ளவர்களால், மன்னிக்க குணமுள்ளவர்களால் முடிந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் அவனுடைய சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் நம்மை இன்னைக்கு தேவன் நம்ம மேல ஒரு கருணை வைத்திருக்கிறார், கோபம் கொள்ளாமல் இருந்தாலும் கூட ஏன் சொன்னா மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாய்ப்பு நமக்கு அளிக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு நீதிபதியாக உட்காருவார். அந்த நீதிபதியாக உட்காரும் போது ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் நாட்கள்ல யாரு நம்ம எதை செய்கிறோமோ கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம முடிந்த அளவுக்கு தேவன் நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் என்னை நாள்தோறும் என்னை பார்க்கிறாரு. அதனால பாவம் செய்க நம்ம ஆண்டவர் நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தான் பார்க்கிறார். சகை மனம் திரும்பினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சகையு மனம் திரும்பிட்டான். ஒரு பாவியான மனுஷன் தான், துன்மார்க்கான ஒரு மனுஷன் தான், அநேகமா வட்டி வாங்கினவன் தான். ஆனாலும் கூட கர்த்தரிடத்துல வரும்பொழுது அவன் மனம் திரும்பிட்டான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவருடைய விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குடிக்கிறார்கள், வெறிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு இன்னைக்கு அநேக பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சொல்றாரு கடைசியில, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். அவர் நாள்தோறும் பாவிகளை சிலங்கொள்கிற பாவிகளை அவர் ஒருபோதும் நேசிக்கிறார். எதுக்கு நேசிக்கிறார் சொன்னா, மனம் திரும்ப வேண்டும், பாவிகள் இடத்துல மனம் திரும்ப வேண்டும், அவனும் ஒரு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி. நாமளும் ஒரு காலத்துல பாவிகளாக தான் இருந்திருப்போம். கர்த்தர் இன்னைக்கு நேசித்ததால நம்முடைய வாழ்க்கை அவர் ஒரு சகையுடைய போல சரி செய்து கொண்டிருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அங்க ஒத்துக்கொள்கிறான். அங்கே அவன் அது இறுதியிலே நம்ம பார்க்கும்போது, தொடர்ந்து பாவத்தில் வாழ்ந்தால் அவனுக்கு இறுதியிலே தண்டனை அடைகிறான். தொடர்ந்து பாவம் செய்தால் கண்டிப்பாக நமக்கு தண்டனை உண்டு. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும்போது சுட்டி காட்டும் பொழுது அந்த மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து நான் பாவம் செய்வேன். ஒரு பழமொழி உண்டு, குடியை கெடுக்கும், குடித்தால் அவனுக்கு உடல் நலம் கேடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கூட தொடர்ந்து அந்த குடிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா நரகமாகுது, அல்லது மரித்து போகிறான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் அங்க தனியாக விட்டு விடுகிறான். அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, துன்மார்க்குடைய வாழ்க்கை, துன்மார்க்கனுக்கு சடிதிலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால அவன் பாவத்தை முடிந்த அளவுக்கு வெறுக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லப்படுது. பாவத்தை நம்ம எந்த அளவுக்கு வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கும். உங்களுடைய வாழ்க்கை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்துவார். தாவீதுடைய வாழ்க்கை ஒருவேளை அவன் வனாந்தரத்தில் இருந்தால் இந்த அருமையான ஒரு நல்ல ஒரு ஜெபம், குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். எனக்கு நியாயம் தீர்க்க வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல்
இருக்கிறது. அதனால பாவம் செய்கிறவர்கள் தேவன் நாள்தோறும் கோபம் கொள்கிறார், அழிப்பார். அவனுடைய குடும்பங்கள் அழிந்து போயிடும், அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போயிடுவார்கள். ஆண்டுடைய வாழ்க்கை பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறவரா இருக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டவருக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களிலே நிலைத்திருப்பேன், நான் கனி கொடுப்பேன் என்று சொல்லலாம். ஏராளமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை, ஒரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, கலாத்தியரில் சொல்லப்பட்டது போல ஆவின் கனியோ அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட பிரமாணங்கள் ஒன்றுமே. ரொம்ப அன்புள்ளவர்களா இருக்கணும், இறக்கமுள்ளவர்களா இருக்கணும். நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள், நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், சபைக்கு மற்ற உலகத்துக்கு நம்ம சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவத்தை செய்தவர்களுக்கு வாழ்ந்தால், பாவம் தொடர்ந்து செய்து கொண்டே வாழ்ந்திருந்தால் அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு, நிச்சயமாக மரணம் உண்டு. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால நம்ம பாவத்தை விட்டு விலகி போது கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம். கடைசியாக 15-16 நீங்க வாசிக்கும் போது 15வது வசனம், 14வது வசனத்துல நீங்க 15வது வசனத்தை வாசிக்கும்போது, குழி வெட்டினவன் அதிலே மங்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். பாருங்க, துன்மார்க்குடைய வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா, இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான். அவனுக்கு மரண யுத்தங்களையும் ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்பு அவர்களை அக்னி அம்புகளாக்கினார். பாருங்க, மரணம் இது அவன் அக்கிரமத்திலே பெறப்படுகிற வேதனைப்படுகிறான், தீவினை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யை பேசுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 15வது வசனத்துல நீங்க வாசிக்கும்போது, மனம் திரும்பாத மனிதனுடைய செயல்கள் நிச்சயம் தண்டனை உண்டு. மனம் திரும்பாம மனிதனுடைய செயல்கள் நிச்சயமாக தண்டனை உண்டு. மனம் திரும்பித்தால் ரட்சிப்பு உண்டு. சகவி மனம் திரும்பிட்டதுனால ரட்சிப்பு உண்டு. ஒரு கெட்ட குமாரனை நாம் பார்க்கும் பொழுது, தன் தகப்பனுக்கு அவமானத்தை ஏற்படுத்தினான். தன் தகப்பனிடத்திலே, ஒரு மகன் தன் பிள்ளைகள் தகப்பனிடத்திலே அவமானத்தை ஏற்படுத்தி வாக்குவாதம் பண்ணி தன்னுடைய பணத்தெல்லாம் பிரித்து கொண்டு, சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு அவன் தூரத்து தேசத்துக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கினான். துன்மார்க்கின வழியிலே அழித்தான், துன்மார்க்குமான வழியிலே அழித்தான். அவன் சாப்பிடுவதற்கு கூட சாப்பாடு இல்லாமல் அந்த பன்றி தின்ற அந்த தவிட்டுக்கு ஆசையா இறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கமான வாழ்க்கை அதுதான். சடுதியிலே அவனுக்கு மரணம் வரும், சடுதியிலே அவன் ஆண்டவர் அவனுக்கு நியாயம் தீர்ப்பார். அப்ப ஒரு மனம் திரும்பாத மனிதனுடைய செயல் நிச்சயமாகவே தண்டனை உண்டு, நியாயம் தீர்ப்பார். ஒருவேளை இந்த உலகத்திலே நம்ம வாழும்போது நமக்கு நியாயம் தீர்க்கல, ஒரு பாவி, ஒரு துன்மார்க்க நல்லாதான் இருக்கிறான்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்ல, நிச்சயமாகவே அவன் மரித்த பிறகு கண்ட கர்த்தர் நிச்சயமாக அவன் என்ன பண்ணுவாரான், நியாயம் தீர்ப்பார். தன் வெட்டன குழியிலே அதை அவன் ஆழமாக்கிறான். 15வது வசனம் 7-15 வாசிக்கும் போது, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தன் வெட்டன குழியை தானே விழுந்தான். இங்க எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, மொர்தெகாய்க்கு விரோதமாக வெட்டினா ஆமானே அதுல விழுந்து போயிட்டான். இன்னைக்கு நம்ம விரோதமாக வெட்டுகிற குழியில நாமளே விழுவோம். தாவீதுக்கு விரோதமாக எதிரிகள் வரும் பொழுது, தாவீதுக்கு விரோதமாக வரும்போது அவன் வெட்டன குழியிலே அவனே விழுந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, அவன் ஒரு நீதிக்கான ஒரு ஜெபம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? நமக்கு இன்னைக்கு நிறைய துன்மார்கள், விரோதிகள், பகைகள் நமக்கு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட அந்த வெட்டன குழியிலே அவனே விழுவான். ஒரு சகோதரனை பகைத்தால் அந்த சகோதரர் அவன் விழுவான். நமக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்தால் கூட கர்த்தர் அதை சரியான நேரத்துல நியாயம் தீர்ப்பார். சரியான நேரத்துல நமக்கு கர்த்தர் உதவி செய்வார். யாருக்குன்னு சொன்னால், ஒரு நீதிமானுடைய ஜெபம். ஒரு நீதிமானா இருக்கும்போது, ஒரு பரிசுத்தமாக இருக்கும்போது, கர்த்தருக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம உண்மை உத்தமா இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். ஒரு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்க அவனை அதிகாரியா வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்குது. தன் விரோதமாக வெட்டின அந்த குழியிலே அவர் விழுவான். கடைசியாக அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்தான், தகப்பங்கிட்ட வந்தான், அவனை ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, அம்மா கூட சில நேரங்கள்ல தவறு செய்தா ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது இந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வரும்போது தன் தகப்பன் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் அதைத்தான் இருப்பான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு காணாம போன அந்த கெட்ட குமாரன் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வருவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக நீங்கள் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, நான் கர்த்தரை அவருடைய நீதியின் பாடி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். கடைசியாக நீங்க வாசிக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர்
அவர் தான் என்னை ரட்சிக்க நன்றி உள்ளவளா இருக்க வேண்டும். கர்த்தரை துதித்து ஒரு பாடுகிற ஒரு ஜபமாக இருந்துச்சு. கர்த்தர் நீதி உள்ளவரா இருக்கிறார். தேவர் இருதயங்களையும் உள்ளந்தரையங்களையும் சோதித்து அறிவார். செம்மையான இருதயமுள்ள ரட்சித்து தேவன் நீதி உள்ளவர், நியாயாதிபதி, பாவிகள் மேல் சிலங்கொண்டு தேவன் உன்னதமான கர்த்தர், ஒரு உன்னதமான கர்த்தர். நீங்க 17வது வசனத்தில் வாசிக்கும் போது, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து, இந்த துதி சத்தம், துதி எப்போதும் நம்முடைய வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எப்போதும் துதிப்பேன், இந்த வாயில் எப்போதும் அவருடைய துதி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சங்கீதத்தை முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு அவர் அருமையான ஒரு சங்கீதத்தை நம் அருமையான ஒரு பாடுகள் மத்தியில ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். தம்பி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால வேலைக்கா நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த சங்கீதத்திலே நாங்கள் வாசிக்கும் பொழுது, என் தேவனே கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், உண்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இந்த ஸ்தலத்துல ஏறெடுக்கிற ஜெபம் என் கண்கள் திறந்தவைகளா இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அந்த வனாந்தரத்துல கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டப்பட்ட பிற்கூடம் அவன் ஆண்டவரிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஆண்டவரிடத்துல போய் அவன் ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தரிடத்துல போய் அவன் கேட்கிறான். கர்த்தர் எனக்கு விரோதமாக வந்து விட்டார்கள், ஏராளமான கூட்டங்கள் வந்து விட்டது, நான் எங்கு சென்றாலும் என்னுடைய பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி அருமையான ஒரு ஜெபத்தை நாம் பார்த்தோம். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இப்படிப்பட்ட ஏராளமான சத்துருக்கள் எழும்பும் போது கர்த்தர் நமக்கு ஆண்டவர் அருமையான அந்த சத்துருக்கள் மத்தியில நம்மளை விடுதலை ஆக்குவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க, இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆண்டவரை ஆஸ்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, கல்வார் திருச்சபைக்கு ஆட்சேபிக்கிறோம், அண்ணாக்காக அக்காக்கா ஆட்சேபிக்கிறோம். அண்ணாவுக்கு நல்ல சரி சுக பேலன் கொடுங்க. அவருக்கு ஒரு இடமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர் எந்த இடத்துல சென்றாலும் ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. கல்வார் திருச்சபையில் அவர் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளை 3 பிள்ளைகளை பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இன்னும் அன்பரே அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க. ஆபீஸ்க்கு அச்சபிக்கிறோம், சபைக்கு அச்சபிக்கிறோம், கல்வார் திருச்சபையில ஊழியர் குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறோம். அநேக தேவைகள் உண்டு கர்த்தர் ஆண்டவரே, அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் தாமே ஆண்டவரை சந்தித்து வழி நடத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் நீதியுள்ளவர், நியாயமுள்ளவர், நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாவம் செய்கிறவர்களுக்கு ஒரு நாளைக்கு தண்டனை உண்டு என்று சொன்ன தேவன், துன்மார்க்கன் ஒரு நாளைக்கு விழுந்து போவான் என்று சொன்ன தேவன், ஒரு தாவீதுடைய ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். ஆசிர்வதியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருடைய ஊழியர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே இதுல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை பேர்பரக தொடுங்க, ஆஸ்வதிங்க, மகிமைப்படுங்க. எல்லாவற்றை தாட்டி நம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலை இதா குமாரன் பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்டு நாம் ஜெபிக்கிறோம். ஒரு நல்ல பிதாவே. ஆமென்.